Good evening, Miss. Good evening, everyone. Good evening, Miss. Right, okay, நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் வாராக்கள் ஜாயின் பண்ணட்டும் ஓகே கடைசியா நாங்க என்ன பார்த்தோம் பிள்ளைகள் Selection. கடைசியா பையார் வர்க்கம் பார்த்தோம் நாங்க அப்படித்தானே மிஸ் தெரிவு பத்தி பார்த்தோம். என்ன பத்தி பார்த்தோம் தெரிவு தெரிவு பார்த்தோம் நாங்க என்ன ரைட் ஓகே ரைட் எனக்கு இப்போ எல்லாரும் கேள்வி எழுத போறீங்க சரியா இன்னைக்கு டேட்டா போடுங்க இனி நாங்க அந்த பாய்ச்சல் கோடையை பார்க்க போறோம் ஸோ கேள்வி விடியா பார்க்க போறோம் தமிழ் மீடிய பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் எழுதி கொள்ளுங்க 2 இலக்கங்களை உள்ளீடாக செலுத்தி அதன் கூட்டுத்தொகையை அச்சிடுவதற்கான பாய்ச்சல் கோட்டு படத்தை வரைக ஓகே Miss English மீடியத்துக்கு என்ன சொல்லுங்க? இங்கிலீஷ் பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க sum 2-digit numbers sum two numbers and draw the flowchart. Draw the flowchart to do sum to two numbers. Okay, 2 இலக்கங்களை உள்ளிட போட்டு இன்புட் பண்ணி அது எப்படி அதோட சம்ம நாங்க எடுக்கிறோம்னு சொல்லி பாய்ச்சல் கோடு எனக்கு இப்ப கீறி காட்ட வேணும் கீறிட்டு இப்ப மிஸ் கேப்பேன் Miss எங்களுக்கு விரும்பின 2 நம்பர் போடலாமா? ஜுவானஹா எங்களுக்கு விரும்பின நம்பர் தான் நீ போடுறது மிஸ். விளங்கலையம்மா எங்களுக்கு விரும்பின நம்பர் தான் நீ போடுறது. விளங்கல உங்களுக்கு அந்த 2 டிஜிட்டும் என்னது மிஸ்? நாங்கள் தான் நீ போடணும் சும்மா.
என்ன நம்பர்னாலும் நீங்க ரெண்டமா ஏதாவது ரெண்டு நம்பரை கொடுத்து அதை எப்படி கூட்டி வெளியில டோட்டல் எடுக்கிறோன்னு சொல்லி எழுதுங்க. அதுக்குரிய ஃப்ளோ சார்ட்டை கீறுங்க. கீறி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா தம்ஸ் அப் போடுங்க. யாரு கொட்டாவி எல்லாம் வருது? ஆ, ஆறு கொட்டாவி வருது. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர், நான் இப்பதான் டீச்சர் ஜாயின் ஆகணும். என்ன டீச்சர் செய்யணும்? நாங்க இப்ப கணக்கு செய்துட்டு இருக்கிறோம். நான் 2 டிஜிட்ஸ் நம்பரை எப்படி நாங்க சம் பண்ணி அதோட டோட்டல் எப்படி நாங்க எடுக்கிறோன்னு சொல்லி பாக்குறதுக்கு. ஓகே. ரைட், ஓகே. இப்ப ஷானுஷன் எனக்கு ஆர்டரை சொல்ல போறீங்க, சரியா? 1 மினிட்டா. மிஸ் பேர்ட் எடுக்கிறேன், ஒர்க் ஷீட் ஒன்று எடுக்கிறேன். ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க. ரைட், என்னென்ன செய்ய வேணும்னு நீங்க தொடர்ச்சியா சொல்லுங்க. மிஸ்க்கு என்ன ஷேப்ல மிஸ் வரும்ன்றதையும் சொல்லுங்க. மிஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஓவல் உள்ளுக்கு வந்து ஆரம்பம்னு வரணும். ஓகே, ஓவல்ல ஸ்டார்ட் அண்ட் வரப்போகுது. இங்கிலீஷ் மீடியம். ரைட். அடுத்தது மிஸ் அம்புக்குறி ஒண்ணு போட்டு சரிவான செவ்வகம் ஒண்ணு போட்டு அது உள்ளுக்கு வந்து 2 இலக்கங்களே உள்ளிட்டால். ஓகே, அப்ப எங்களுக்கு இங்கிலீஷ்ல ஷார்ட்டா போடலாம் பிள்ளைகள். ரீட், ரீட்ன்னு போட்டுட்டு
ஏஓ பி அண்ட் ஏதாச்சும் ஒரு நம்பரை ஏஎம் அடுத்தது பின்னு சொல்லலாம். ரீட் ஏஓ பி, ரைட்? அடுத்த ஒரு செவ்வகம் போட்டு 2 இலக்கங்களை கூட்டுது. ரைட். அடுத்து செவ்வகம் போட்டு இப்போ ஏ ஏ ஒரு நம்பர், பி என்றது ஒரு நம்பர். இப்ப நான் சியை வந்து டோட்டல் எடுக்கவா? அப்ப சி இஸ் ஈக்குவல் ஏ பிளஸ் பி. இதெல்லாம் பிளஸ் வரும். மேல எப்படி வரும்? கமா போட்டு வரும். இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர். So here C is total equal A plus B and then மிஸ் அடுத்து வந்து திருப்பி ஒரு சரிவான செவ்வகத்துளுக்கு 2 இலக்கங்களின் கூட்டுத்தொகை. கூட்டுத்தொகை. read C. ஏன்னா இப்ப எங்களுக்கு C கிடைக்க போகுது. அதுக்கு கீழே ஒரு ஓவல் உள்ளுக்கு முடிவு. end, right? இந்த மாதிரி கீறினீங்களா பிள்ளைகள்? இந்த மாதிரி வந்துச்சா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் வந்தது? ஹேண்ட் ரைஸ் போடுங்க பாப்போம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்சர் வந்தது? ஹேண்ட் ரைஸ். வெரி குட் சிவானுஹா. ஷானுஷன் வெரி குட். வியானிஷா வெரி குட். மற்றதார் மற்ற ஒருத்தருக்கும் வரல. கார்த்திகேயன் இப்பதான் நல்ல நித்திர உண்டு எழுப்பி வந்திருக்காரு போல. அஸ்னிக்கு வர இல்லையா? அஸ்னி எஸ் டீச்சர். ஆன்சர் வர இல்லையா? டீச்சர் லேட்டா ஜாயின் பண்ண டீச்சர், எனக்கு விலங்கல சிக்னல்லாம். அப்படியா? நாங்க 2 நம்பரை கூட்டினமே. 2 நம்பர் அப்படி கூட்டுறேன்னு பார்த்து நாங்க. ஓகே டீச்சர். ஓகே, அடுத்த பிள்ளைகள் calculate 3 digit numbers and find sum and average. இங்கிலீஷ் பிள்ளைகளோட எழுதுங்க. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் எழுதுங்க. calculate the 3 numbers, sum and average. sum and average பார்க்க போறீங்க. சரியா? 3 நம்பர்ஸ் உட்செலுத்தி அதனுடைய sum and average காண போறோம். தமிழ் மீடியம் பிள்ளைகள் எழுதுங்க. 3 இலக்கங்களின் கூட்டுத்தொகை மற்றும் சராசரி பெருமானங்களை கணிக்குக. 3 இலக்கங்களின் கூட்டுத்தொகை மற்றும் சராசரி பெருமானங்களை கணிக்குக. ஓகே, ரைட். செய்து கொள்ளுங்க பாப்போம். செய்துட்டு எனக்கு தம்ஸ் அப் போடணுமா? தம்ஸ் அப்போ ஹேண்ட் ரைஸ் போட வேணும். கேள்வி விளங்கிச்சு தானே எல்லாருக்கும்? அதை இங்கிலீஷ்ல சொல்லிடுமா? ஜேசன் அஞ்சலோ விளங்கிலப்பன். திருப்பி சொல்லுறதா? நீங்க கதைக்கிறது வட்டி வட்டி வருதப்பன், கிளியர் இல்லாம இருக்கு. calculate 3 numbers. Okay, calculate 3 numbers and find their sum and average. Calculate 3 numbers and find sum and average. Calculate 3 numbers and find sum and average.
ரைட். சிவானுகா செய்துட்டா போல. ஓகே. மிச்சாக்கள் இது முடிச்சா சம்ச போடுங்க பிள்ளைகள், பார்த்துட்டு இருக்கிறேன். சிவானுகா மட்டும் போட்டிருக்கா. சிவானுகா ஒருக்கா செய்த விதத்தை சொல்லுங்க பாப்போம். Start ம். 3 ஆங்கிலமா? digit number. Process. Start read ம். 3 digit number. Then sum 3 digit number divided by 3. The total is divided by 3. Read average. End. ரைட், குட். வியானிஷா முடிச்சிட்டீங்களா? முடிச்சா சம்ச போட சொன்னேன். நான் பார்த்துக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கு. வியானிஷா செய்துட்டீங்களா இல்லாட்டி இல்லையா? இல்ல மிஸ். ரைட்டா. 3 நம்பர்ஸ் இருக்கம்மா. 3 நம்பர்ஸ் இருக்கு. அதை இன்புட் பண்ணி அந்த கூட்டுத்தொகையை கணிக்கிறதுக்கு எப்படி சமன்பாடு போடலாம், அவரேஜ் கணிக்கிறதுக்கு எப்படி சமன்பாடு. லேசு கூட யோசிக்க தேவையில்லை. ரைட், சாணி செஞ்சாலுங்க பாபு. மிஸ் ஆரம்பம் 3 இலக்கங்களை உள்ளிடல், 3 இலக்கங்களை கூட்டுதல், கூட்டுத்தொகையை 3ஆல் வகுத்தல், 3 இலக்கங்களின் கூட்டுத்தொகையும் சராசரியும் கிடைத்தல். ரைட், நீங்க அப்படி எழுத தேவையில்லையா. இது வந்து சமன்பாடு போட்டு தானே கீறத்தானே கேட்டிருக்கணும். நீங்க வந்து பாய்ச்சல் கோடுல அதுக்கு வந்து நீங்க எப்பவுமே சிம்பிள்ஸோட போட்டு செஞ்சா போதும். நீங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அல்கோரிதத்தை தான் நீங்க எழுத வேணும். சரியா? ஓகே. பாய்ச்சல் கோடு எப்படி செய்யறேன்னு பாருங்க. இப்படித்தான் செய்ய வேணும். ஏதாச்சும் ஒரு ஏபிசி அந்த மாதிரி குறியீடு குறிச்சு காட்டி விட்டா போதும். அவ்வளவு காணும். ரைட், இப்ப பாருங்க மிஸ் செய்யறேன். முதலாவது பிள்ளைகள் எப்பவுமே ஸ்டார்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்டார்ட் தேவை. எஸ்டி நான் முதல் எழுத்த மட்டும் போறேன். ஸ்டார்ட். அதுக்கப்புறம் நாங்க என்ன செய்ய வேணும்? இன்புட் பண்ண வேணும் 3 டிஜிட்ஸ் நம்பர்ஸ். சோ நான் இன்புட் போட்டுட்டு இன்புட் A, B, C. பிள்ளைகள் இது உள்ளுக்குள்ளதான் எழுதணுமா? ஓவர் ஷேப்புக்குள்ளதான் A, B, C. இனி நான் என்ன செய்ய போறேன்? ப்ராசஸ் பண்ண போறேன். ரெண்டையும் ஒன்றாவே ப்ராசஸ் பண்றேன். எப்படி? சம்முக்கு என்ன ஈக்குவேஷன்? A plus B plus C. அதே போல ஆவரேஜுக்கு average is equal A plus B plus C divided by 3. சிம்பிள் பிளேயர். அதுக்கு பிறகு பிரிண்ட். உங்களுக்கு என்னது பிரிண்ட் ஆகும்? அவுட்புட்டா? பிரிண்ட்
print sum and average. அதுக்கு பிறகு end. ஓகே, சாண்டர்சன் நீங்க எழுதுற மாதிரி எழுத தேவையில்லையா? அப்ப இப்படி குறியீடுகள் மூலம் தான் எங்களுக்கு இந்த லோ சார்ட் வரும். அல்கோரிதம் தான் நாங்க 1 by 1 எழுத வேணும். ஓகே பிள்ளைகள், இது விளங்கிட்டா? இது விளங்காட்டிக்கு கேளுங்க பிள்ளைகள், தயவு செய்து கேளுங்க. இது விளங்காட்டிக்கு கேளுங்க. ஓகே தானே? எல்லாருக்கும் விளங்கிட்டு போல, அப்படித்தானே? ஓகே மிஸ். ஜேசன் அஞ்சலோ, நீங்க கதைக்கிறது மிஸ் கிளியராவே விளங்குது இல்லப்ப. எல்லாம் வெட்டி 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 வருது, எனக்கு ஒன்றும் விளங்கல. சம் அவரேஜுக்கு அப்புறம் என்னது? சம் அவரேஜ் கண்டதுக்கு பிறகு இதுவா பிரிண்ட் சம் கமா அவரேஜ் பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும்? சம் அண்ட் அவரேஜ் பிரிண்ட் ஆகும். அப்ப சம் கமா அவரேஜ், அதுக்கு பிறகு எண்ட். ஓகே பிள்ளைகள்? ஓகே ரைட். அடுத்து இன்னொரு கேள்வி. பாப்பா, சிம்பிள் கேள்வி. ரைட், எனக்கு இப்ப எல்லாரும் எழுதி காட்டுங்க. தேநீர் தயாரிப்பதற்கான பாய்ச்சல் கோட்டு படம், அதாவது டீ. தேநீர் தயாரிப்பதற்கான பாய்ச்சல் கோட்டு படத்தினை வரைக. தேநீர் தயாரிப்பதற்கான பாய்ச்சல் கோட்டு படத்தினை வரைக. பிள்ளைகள் முடிச்சிட்டு தம்ஸ் அப் போடுங்க. வியானிஷன் முடிஞ்சதா? வியானிஷா இல்ல மிஸ்.
கார்த்திகேயன் தான் இப்ப ஆன்சர் சொல்ல போறீங்களா? வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க கார்த்திகேயன். நவிதன் வீடியோ ஆன் பண்ணுங்க போ. கார்த்திகேயன் வீடியோ ஆன் பண்ணுங்க. ரைட் வியானிஷா ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். நம்மட கார்த்திகேயன் ஓடிட்டார். அவருக்கும் படிப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் என்னத்துக்கு வராருன்னு தெரியும். ரைட் ஓகே வியானிஷா சொல்லுங்க. ஆரம்ப மின்கூட்டுக வெந்நீர் பால்மா தேயிலை சீனி. அடுத்தது வெந்நீருக்குள் சீனி பால்மா தேயிலை இட்டு கலத்தல் பின் வடித்தல் பின் முடிவு. விளங்கலம்மா? கொஞ்சம் மெதுவா வாசிங்க, ஆறுதலா வாசிங்க. ஆரம்பம். எஸ். அடுத்தது வெந்நீர் பால்மா தேயிலை சீனி. வெந்நீர் பால்மா தேயிலை சீனி. எல்லாத்தையும் ஒன்றடியா போடுறதா? முதல்ல கொதிக்க கூடாதா? தண்ணி கொதிக்க கூடாது. முதல்ல தண்ணி கொதிக்கணுமே. முதல் தண்ணி கொதிக்கணும். அதுக்கு பிறகுதான் நாங்க ஒரு டம்ளருக்குள்ள தேயிலையோ சீனி மில்க் ஆட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு பிறகுதான் பாயில் வாட்டர் ஆட் பண்ணுவோம். முதல்ல பாயில் பண்ணுவோம், கெட்டில பாயில் பண்ணுவோம். அதுக்கு பிறகுதான் சுகர், கப்ல வந்து சுகர் ஆட் பண்ணுவோம், டீ ஆட் பண்ணுவோம், மில்க் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பாயில் வாட்டரையும் சேர்த்து ஆட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு மிக்ஸ் பண்ணுவோம். அவ்வளவுதானே? Excuse me, miss. எஸ் சிவானுங்க. Miss, internet connection இதெல்லாம் பத்தி இப்பதான் ஜாயின் பண்ணேன். என்ன சொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா miss? How to make a tea. Draw flow chart. இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகளுக்கு சொல்றதா இருந்தா ஸ்டார்ட், அதுக்கு பிறகு பாயில் கெட்டில், ஆட் காஃபி டு கப், அதுக்கு பிறகு ஆட் பாயில் வாட்டர், then add milk, add sugar, and the end. Right? Okay. இப்போ நாங்க உங்களோட புக்குக்கு வர போறோம். புக்குல இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்க போறோம். அடுத்தது கொஞ்சம் பெருசானது பிள்ளைகள், அதாவது டிசிஷன் மேக்கிங்கோட சரிவா. சரியா? இதுல தந்திருக்கினா ரைட். முதலாவது தாயக்கட்டை உருட்டைக்குள்ள நீங்க இது இந்த ஸ்னேக் விளையாடி இருக்கிறீங்களா பிள்ளைகள்? ஸ்னேக் விளையாடி இருக்கிறீங்களா? தாயமண்ட ஒன்று விழுந்தா தான் நாங்க மூவ் பண்ணலாம், அப்படித்தானே? தாயமண்ட அந்த ஒன்றண்டு இருக்கிற அந்த வட்டம் விழுந்தா தான் நாங்க மூவ் பண்ணலாம். சோ வட்டம் ஒன்று விழுந்துட்டு அடுத்த நம்பர் இதுல எங்களுக்கு அங்க எப்படி விளையாடுறன்னு போட்டிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஒருக்கா வாசிப்போம். ஷானுஷன் ஒருக்கா ஹெல்ப் பண்ணுங்க மிஸ்ஸுக்கு ஒருக்கா அந்த கொஸ்டின் ஒருக்கா வாசிங்க. எக்ஸாம்பிள் 2 கொண்ட கொஸ்டின் பிள்ளைகள் எல்லாரும் உதாரணம் 2 புக் இருந்தா புக்க பாருங்க பிள்ளைகள், இல்லாட்டி மிஸ்ஸோட ஸ்கிரீனை பாருங்க, வாய் பார்த்துட்டு இருக்காம. உதாரணம் 2 மிஸ். உதாரணம் 2. பாம்பு மேனியும் விளையாட்டின் போது தீர்மானங்களை மேற்கொள்ளல். பாம்பு மேனியும் எனப்படுவது தனியாகவோ குழுவாகவோ விளையாடக்கூடிய விளையாட்டாகும்.
இங்கு 1 to 36 வரை கட்டங்கள் உள்ளன. இதிலிருந்து ஒவ்வொரு ஏணியினதும் ஒவ்வொரு பாம்பினதும் 2 அந்தங்களும் 2 கட்டங்களுடன் தொடர்புறும் வகையில் அமைந்துள்ளன. ஒரு 4.5 ரைட், கண்டினியூ வாசிங்க. ஒவ்வொரு தடவை தாயக்கட்டையை மேலே உருட்டிய பின் பின்வரும் விதிமுறைகள் பின்பற்ற வேண்டும். ஓகே, வட்டத்தட்டை கட்டம் ஒன்றில் வைக்க, தாயக்கட்டையின் மேலே உள்ள முகத்தில் குறிக்கப்பட்டுள்ள பெருமானத்தை பார்க்க, அந்த பெருமானத்திற்கு சமமான எண்ணிக்கையான கட்டடங்களின் வழியே வட்டத்தட்டினை முன்னோக்கி கொண்டு செல்க. வட்டத்தட்டு ஏணியின் அடிப்பகுதியில் உள்ள கட்டத்துக்கு வருமாயின் அதனை ஏணியின் மேல் அந்த மூல கட்டத்துக்கு கொண்டு செல்க. வட்டத்தட்டு பாம்பின் தலையுள்ள கட்டத்தினுள் வருமாயின் பாம்பின் வால் உள்ள கட்டத்திற்கு வட்டத்தட்டை கீழே இறக்குக. ரைட், ஓகே. இந்த என்ன நிபந்தனை விளங்குதானே பிள்ளைகள்? இப்ப என்னண்டா தாயக்கட்டை உருட்டி எங்களுக்கு அந்த முதலாவது நம்பர் வர வேண்டும். இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா பிள்ளைகள், check the number show on the top face of dice. diceல வந்து முதலாவது நாங்க என்ன வந்திருக்கு, கவுண்டர் என்ன வந்திருக்குன்னு பார்க்க வேணும். 1 இலக்கம் வந்தா தான் நாங்க மூவ் பண்ணலாம். இப்ப அடுத்து நானே தான் தாயக்கட்டை உருட்டணும். உருட்டி எனக்கு இப்ப 2 வந்துட்டேன்டா, நான் எங்க மூவ் பண்ணுவேன்? 1, 2. இந்த 3வதுல ஏணி இருக்கு பிள்ளைகள். சோ நான் டிரெக்ட்லி எங்க போவேன்? 16க்கு போவேன். 16 பாக்ஸுக்கு போவேன். இதுவே இப்ப நான் 4 வந்தா, இப்ப 16 16ல நிக்கிறேன் நானு. 17 ஒரு தாயம் போட்டு 17க்கு வந்துட்டேன்னா பாம்பு எனக்கு கொத்திடும். அப்ப கீழே வந்துடுவேன். இந்த 4வதுக்கு வந்துடுவேன். இந்த விளையாட்டு தெரியும் தானே பிள்ளைகள்? சோ இத வச்சு கொண்டு எங்களுக்கு கேக்குறாங்க ஃப்ளோ சார்ட் கீறட்டாம் பிள்ளைகள். ஃப்ளோ சார்ட் கீறட்டாம். அப்ப எப்படி கீறது? ரைட், முதலாவது பாப்போம். எங்களுக்கு வட்டத்தட்டின் கட்டம் 1 இருக்க வேணும். கட்டாயம் இருக்க வேணும். 1 வந்தா தான் நாங்க மூவ் பண்ணலாம். சோ உங்களுக்கு ஆரம்பத்துக்கு பிறகு வட்ட தட்டினை கட்டம் 1 வைக்க வேணும். அதுக்கு பிறகு தாயக்கட்டை உருட்டணும். அதுக்கு பிறகு பெருமானத்தை நாங்க பார்க்கணும். பார்த்துட்டு பெருமானத்துக்கு சமனான எண்ணிக்கையுடைய கட்டங்களின் வழியே வட்டத்தட்டினை முன்னோக்கி கொண்டு செல்லுமாறு காட்ட வேணும். ரைட்டா? இப்ப நான் ஒரு தாயம் போட்டேன், அடுத்து குடுக்குறேன், எனக்கு 4 வந்துச்சு. 4 வந்துச்சுன்னு சொன்னா எனக்கு டிசிஷன் மேக்கிங் இங்க 2, 3 இருக்கு பிள்ளைகள். என்ன இருக்கு? முதலாவது ஏணியின் கீழ் அந்த அந்தத்தின் கட்டத்துக்கு வந்துள்ளதா? ஏணி என்ற பொசிஷன்ல இருந்தா நான் ஆமண்டா ஏணி வழியே அதன் மேல் கட்டத்துக்கு நான் போகணும். இல்லையென்று சொன்னா பாம்பின் தலையில் உள்ள கட்டத்துக்கு வந்துள்ளதா? அதையும் பார்க்கணும். பாம்பின் தலையில நிக்குதா நான் வச்ச கட்டை? இல்ல. அது இல்லையென்று சொன்னா நான் கட்டத்தின் 36க்கு குறைவானதுக்கு நான் இருக்கிறதுனால நான் எங்க போவேன்? திருப்பி விளையாட்டு முடிவடைந்ததுக்கு போவேன். சரியா? இல்லையென்று சொல்லி சொன்னா நான் திருப்பி என்ன செய்யலாம்? தாயத்தை உருட்டலாம். இந்த 2க்கும் நான் இல்லை என்று சொன்னா ஏணிண்ட வந்து கட்டத்துக்குள்ள நான் நின்றுட்டேன்னு சொன்னா அது ஆமன்னு சொன்னா ஏணிக்கு மேல ஏறி போகலாம். இல்லையான்னு சொன்னா அடுத்தது பார்க்க வேணும், பாம்பின் தலையில நிக்குதா என்ற கட்டை? இல்ல, அதுவும் இல்லையான்னு சொன்னா நான் எங்க போலாம்? திருப்பி உருட்டலாம். அப்படி இல்ல, பாம்பின் தலையில தான் என்னுடைய கட்டை நிக்குதுன்னா நான் என்ன செய்ய வேணும்? பாம்பின் வழியே அதன் வால் கட்டத்தில் கீழே வந்துடுவேன் நான். சரியா? அப்படி கீழே வந்தா எந்த கட்டம் விளையாட்டு இது கீழே வந்துடும். திருப்பி இன்னொரு ஆள் போடைக்குள்ளதான் நான் திருப்பி போடலாம். இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு விளங்கி இருக்குதா? தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் விளங்கி இருக்குதா? இல்லையா இல்லையான்னு சொல்லணும், ஓமண்டா ஓமன்னு சொல்லணும். அமைதியா இருந்தா மிஸ்ஸுக்கு கோபம் வந்துடும். பிறகு கேட்டா பதில் வரவர். நவிதனுக்கு விளங்கிட்டு, மிச்சாக்களுக்கு என்ன மாதிரி? விளங்கிட்டா பிள்ளைகள்? ஓகே, ஷானுசனுக்கு விளங்கிட்டு. அஸ்னி பேர் சொல்லி கேக்குறதா? எஸ் டீச்சர், விளங்கிட்டேன். விளங்கிட்டேன்னா டக்கனா ஒன் பண்ணி விளங்கிட்டுன்னு சொல்ல வேணுமே.
ரைட் ஓகே அப்ப நீங்க இதுக்குரிய ஃப்ளோ சார்ட் எனக்கு கீறி காட்டுங்க பாப்போம். மேக்கிங் டிசிஷன் when playing snake in ladder game. ரைட் உங்களுக்கு எப்படி போடலாம்? பாம்பு மேனி விளையாடிய போது தீர்மானங்களை எடுத்தல், அதுக்குரிய ஃப்ளோ சார்ட்டை வரையுங்க. பாம்பும் ஏணியும் விளையாட்டின் போது மேற்கொள்ளப்படும் தீர்மானங்களுக்கான பாய்ச்சல் கோட்டினை வரைக. அண்ட் இங்கிலீஷ் மீடிய பிள்ளைகள் draw flow chart to making decision when playing snake and ladders game. ஓகே சார், உங்களுக்கு டைமும் அப் பண்ணதுனால நான் கொண்டு இன்னைக்கு ஏர்லியா முடிக்கிறேன் உங்களுக்கு. சோ இத நீங்க வீட்டுல இருக்க வாசிங்க பிள்ளை, தயவு செய்து காப்பி பண்ணாதீங்க சரியா? தயவு செய்து காப்பி பண்ண வேண்டாம், இந்த ட்ரோவை காப்பி பண்ண வேணாம். வீட்டுல சரியா இருக்க வாசிங்க, அந்த கண்டிஷன் என்ன, அந்த விளையாட்டு என்னன்றதை விளங்கி கொண்டுட்டு நீங்களாவே பிள்ளைகள் அதை ட்ரா பண்ண பழகுங்க சரியா? ட்ரா பண்ணிட்டு திருப்பி ஒருக்கா செக் பண்ணுங்க என்ன இடத்துல நீங்க பிள்ளை விட்டுட்டீங்க. சோ அது வேணும்னு சொன்னா செக் பண்ணி பார்த்து திருப்பி ஒருக்கா ரீகரெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆனா யாருமே பிள்ளைகள் பார்த்து எழுதிடாதீங்க சரியா? பார்த்து எழுதி பிள்ளையோசனம் இல்லை பிள்ளைகள், எக்ஸாமுக்கும் பார்த்து எழுத இல்லாதே. சோ அதனால முதல் கேள்வியை விளங்கி கொண்டு நீங்களா ட்ரா பண்ணுங்க, எந்த இடத்துல நீங்க பிள்ளை விட்டீங்கன்னு பிறகு கம்பேர் பண்ணி பாருங்க சரியா? ஓகே சில்ட்ரன், அப்போ குட் நைட் எல்லாருக்கும். God bless you. See you next class. Right.